ஒரு அழுகிற குழந்தை எப்படி காம் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்கள அழுகை நிப்பாட்டு, ஸ்டாப் கிரைங் அப்படி சொல்லாம அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட நீ டவுன் பண்ணி உட்காந்து யூ லுக் சேட், ஆர் யூ ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட் டோன்ல கேட்கணும். அப்படி கேட்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த எமோஷன்ஸ்க்கு ஒரு நேம் தெரியும். நீ ஏன் அழுகிற அப்படின்னு நம்ம சொல்லாம உனக்கு என்ன வேணும், நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த எமோஷன்ஸ்க்கு ஒரு லேபிள் தெரியும். ஸோ அழுகிற குழந்தைகிட்ட போய் ரஷ் பண்ணாம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுக்கணும். மேபி அவங்களோட ஃபேவரட் மெட்டீரியலாக இருக்கலாம், அவங்களோட ஃபேவரட் சாஃப்ட் டாய்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அவங்கள காம் பண்ணுற விஷயத்த நம்ம கொடுக்கலாம். டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம அதிகபட்சமான நேரத்தில் என்ன ஆச்சு, என்ன பண்ற அப்படின்னு தான் கேட்குறோம். அந்த மாதிரி கேட்குற சூழ்நிலையில குழந்தைங்க எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாம இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இன்னும் தான் ட்ரிகர் பண்ணும். இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்க காம் ஆனதுக்கு அப்புறம் எந்த கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஸோ ஒரு குழந்தைய அழும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கூட கனெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணக்கூடாது.